நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இ-ஃபைலிங்ல எப்படி பேமெண்ட் பண்றது? அத பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் ஏன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு எல்லாமே என்னமோ பேமெண்ட் வரைக்கும் ப்ராசஸ் வரைக்கும் கொண்டு வந்துருவீங்க. ஆனா பேமெண்ட் எங்க பண்றதுன்னு தெரியாது. எப்படி பண்றது மகன்னு தெரியாது. ஏன் சொல்றேன் அப்படிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபைலிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கேட்கும். என்ன கேட்குன்னா, நீங்க கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா கேஸில் ஆட்டோமேட்டிக்காக எந்த டிஸ்ட்ரிக் அவங்க எந்த இது ஆட்டோமேட்டிக் ஒன் பை ஒன்னாக கேட்கும். ஆட்டோமேட்டிக் சிவலாக கிருமலா அப்படின்னு கொடுக்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க. நீங்கள் சப்மிட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நம்பர் ஓப்பன் ஆயிடும். அந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மை கேஸ்னு ஆப்ஷன்லாம் ஆட் ஆகிக்கிறோம். ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணி கொண்டுட்டே வந்துடுவீங்க. இ-ஃபைலிங் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் கொண்டு அந்த ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃபைலிங் ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் இங்கே காட்டவே மாட்டாங்க. பார்த்தீங்களா, எதுலையுமே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து நின்றுவீங்க. ஒன்றுமே புரியாது. கண்ணை ஊற்றுட்டு காயில் விட்ட மாதிரி நின்றுவீங்க. நீங்கள் டப்புன்னு சப்மிட் பண்ணுறே கேஸ் என்ன பண்ணால் டப்புன்னு என்ன பண்ணுறேன் சார், நான் என்ன சார் ஸ்டாம்பு எல்லாமே ஒட்டிட்டல சார், கோர்ட் ஃபீ அமௌண்ட் எல்லாமே ஸ்டாம்பாக ஒட்டிட்டேன் சார், அப்புறம் என்ன சார் என்ன வந்து ரிட்டர்ன் போடுறாங்க அப்படின்ட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வக்காலத்து மட்டும்தான் செட்டு மட்டும்தான் ஸ்டாம்பாக எடுத்துக்கிடுவோம். நீங்கள் கொடுக்குற கோர்ட் ஃபீ அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து எனக்கு வந்து இ-ஃபை அமௌண்ட்டாக தான் வேணும், ஸ்டாம்ப் அமௌண்ட்டாக வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. நான் ஒரு கேஸ் நான் ஃபைல் பண்ணேன். ஃபைல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் வந்து நீங்கள் வந்து வக்காலத்தோட செட்டு மட்டும் தான் சார் எடுத்துக்கிடுவோம், நீங்கள் மித்த செட்டோட அமௌண்ட் வந்து ஃபீ பண்ணுறது எதுவுமே நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம் சார். நீங்கள் வக்காலத்தோட வந்து இருக்கிற 10 ரூபா ஸ்டாம்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோர்ட் ஃபீ இது பேட்டா அமௌண்ட்டாக இருந்தாலும் பெட்டிஸ் அமௌண்ட்டாக வந்து எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி இ-ஃபை அமௌண்ட்டாக நீங்கள் கட்டி கொடுங்க சார் அப்படின்ட்டாங்க. நானும் சொன்னேன், மேடம் நான் எல்லாமே ஒட்டிட்டேன் மேடம், ஒட்டிலாம் ஸ்கேன் பண்ணி முடிச்சு உங்களை அப்லோட் பண்ணிட்டேன், என்ன மேடம் பண்ணுறது, தாராமல் நீங்கள் ஒட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் அதில் கணக்கில் எடுக்க மாட்டோம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணி இ-ஃபைல் அமௌண்ட் பண்ணி இது கணக்கில் காட்டுங்க அப்படின்ட்டாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து என்னதுன்னா அதில் பேமெண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்லோட் கொடுத்து அப்புறம் தான் எனக்கு அப்ரூவல் ஆச்சு. அதனால அந்த கஷ்டம் உங்களுக்கு படக்கூடாதுன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணீங்கன்னா கோர்ட் ஃபீ அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா வக்காலத்து மட்டும் ஸ்டாம்பை வந்து வக்காலத்து செட்டில் ஓட்டுங்க. மித்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் மொத்தமாக கூட இ-ஃபை அமௌண்ட்டாக கட்டுங்க. இ-ஃபை அமௌண்ட் எப்படி கட்டு நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் ஃபர்தராக பண்ணி ஃபாலோ பண்ணி வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வருங்காலத்து எல்லாமே இ-ஃபைலிங் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ்ட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் குட்டிக்கான போட்டு அடித்து இது பண்ணாலும் இ-ஃபைலிங் வந்து மாற போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா கஷ்டமாக இருந்தாலும் சிம்பிள் தான். ஆனால் என்னோட சேனலில் நான் ஒன் பை ஒன்னாக இ-ஃபைலிங் பற்றி தெளிவாக சிம்பிளாக போடுறேன். நீங்கள் தெளிவாக பார்த்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இ-ஃபைலிங் இப்படி தான் அப்படின்னு நினச்சிருவீங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இ-ஃபைலிங் வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க, அவ்வளோ கஷ்டமாக கிடையாது. உங்களுக்கு இடையில உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அப்படியும் முடியலை அப்படின்னா நான் டேரெக்டாக என்னோட சிஸ்டத்தில் கண்டுபிடி என்ட்ரிஸ்க்குன்னா உங்களுக்கு கிளாஸே ஃப்ரீயாக எடுத்து தரேன். நீங்கள் என்ன கவலைப்பட வேணாம். ஸோ இ-ஃபைலிங் ஏன்டா என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரும் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு நம்ம ஒரு நிலைக்கு வந்திருப்போம். அதனால அந்த கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போகும்போது இதுக்கு வந்து சாதாரண இ-ஃபைலிங்னால வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷன் வந்து இது பண்ண வேணாம், அவங்களே தீர்மானிக்க அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கிற வேணாம். நம்ம இ-ஃபைலிங்கை நம்ம கற்றுக்கலாம் தாராளமாக. ஸோ வாங்க நான் என்ன பண்ணுறேன்னா இ-ஃபைலிங் பேமெண்ட் எப்படி சொல்கிறதுன்னா ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இ-ஃபைலிங் எல்லாம் வக்காலத்து இ-ஃபைலிங் ஓப்பன் பண்ணுறீங்களா, ஓப்பன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா இ-பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்க, இ-பேமெண்ட் ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வந்துடுங்க. அதில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குன்னா மை கேஸ் அப்படின்னு இ-கேஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டு. அதில் என்ன கேட்டுன்னா உங்களுடைய புது வழக்கா அல்லது உங்களை முன்னாடி உள்ள கேஸ் அப்படின்னு. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணால் புது கேஸ் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஏற்கனவே ஒரு கேஸ் ஆயிருப்பாங்க, வக்கீல் அவங்க ஃபைல் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா புது கேஸ். நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அது மை கேஸ், அவ்வளோதான் சிம்பிள். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்லாம் ஒன்று கிடையாது. நீங்கள் என்ன பண்ணால் மை கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணால் மை கேஸ்னு ஆப்ஷன் வந்துடுது, ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த கேஸோ அந்த கேஸை நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க, அந்த கேக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்ஷன் பண்ணணும். அதில் நீங்கள் 4-5 பார்ட்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன காட்டும் அப்படின்னா இத்தனை பார்ட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு காட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டி நீங்கள் கொடுக்க மாட்டேன் அவங்க பேர் காட்ட ஆரம்பிச்சு. அதில் 4-5 பேர் இருக்காங்கன்னா யாரோ ஒரு ஆள் கொடுத்தா கூட போதுமானதான், அதுக்கான 4 பேர் அமௌண்ட்டையும் பேரை காட்டுங்கள. ஸோ நான் பேரை கொடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக பேர் கேன்சல் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்குறோம், ஃபோன் நம்பர் கேட்குறீங்க, நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க. உங்கள் ஃபோன் நம்பரில் உங்களுக்கு டவுட் வரலாம், நான் பார்ட்டி நேம் தான் கொடுக்கலாமா இல்லை என்னுடைய நேம் கொடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் தாராளமாக உங்கள் நம்பரையும் கொடுத்துக்கலாம், அல்லது உங்களோட பார்ட்டி நேம் அட்வொகேட் இல்லாட்டா உங்களோட கிளைண்ட் நம்பரை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு சம்மந்தம் பிரச்சனையே கிடையாது.
ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் ஓடிபி போகும். அந்த ஓடிபி அவங்க சொல்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிளைம் நம்பர் தாராளமாக கொடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸாக உண்டு. அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது சொன்னல அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகணும்னு உங்கள்கிட்ட சொன்னேன் லாஸ்ட் டைமு. அந்த நம்பரை நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி கொடுத்து அடுத்த செகண்டே என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன சொன்னால் பேமெண்ட் ப்ராசஸ் நின்றும். நீங்கள் என்ன பண்ணால் என்ன கேட்கணும், கியூஆர் கோட் மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்களா அல்லது என்னன்னா யூபிஐடி மூலமாக பே பண்ணுறீங்களா கேட்கும். அதில் நீங்கள் என்ன இருக்குது கியூஆர் கோட்னா ஆட்டோமேட்டிக்காக கியூஆரோட ஸ்கேனிங் ஆப்ஷன் காட்டும். அதில் நம்ம ஃபோன்பேயில் எப்படி பே பண்ணுறோமோ ஒரு கடையில் கொண்டு ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி பே பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேமெண்ட் ஆகிடும். அந்த பேமெண்ட் எடுக்கக்கூடிய பிலிப்ஸிப்பை நீங்கள் டேரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபீலிங்ஸ் மாதிரி வந்துடுங்க. உங்கள் கேஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ என்ன பண்ணீங்கன்னா அந்த கேஸை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபைலிங் கொடுத்துட்டு அந்த கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு போட்டு அந்த பேமெண்ட்டில் ஸ்லீப் பண்ணி அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆட்டோனா இருந்தாலும் இது தேவையில்லாதான், ஆனால் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சேஃப்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இஃபோனில் பேமெண்ட் பண்ணுறது எவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்டா நம்மளோட எல்லாருமே ஒன் பை ஒன் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அவங்க ஒரு சாஃப்ட்வேர் தான் போட்டிருக்காங்க இல்லையா, இதில் ஒரு பிரச்சனையே ஒன்றும் கிடையாது. நம்ம ஒன் பை ஒன்னாக கற்றுக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்ரீயாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸ் எடுத்து தரேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இந்த ஒரு சேனலில் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு இது அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்காண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய் பாய். மீண்டும் சந்திக்கலாம்.